வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் மாடல் 4 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மாடல் 1, 2, 3 நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வாங்க, அப்போ கண்டிப்பாக அந்த மாடல்ஸ் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், x/y = 2:3 அப்படின்னா 3x + 2y 9x + 5y இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ x/y வந்து 2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3x + 2y அதோட மதிப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2, ஒயோட வேல்யூ வந்து என்னது 3. சரியா? அப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க, நீங்கள் 2 போடுவீங்க, ஒய்க்கு பதில் என்ன போடுவீங்க 3 போடுவீங்க. சரியா? ஸோ x = 2ன்னு அப்ளை பண்ணுவீங்க, y = என்ன பண்ணுவீங்க 3ன்னு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 3x + 2y divided by 9x + 5y இருக்குது. எப்படி இருக்குது, divided by 9x + 5y இருக்குது. சரியா? ஸோ அப்போ 3x அப்படின்னா 3 × 2, இந்த எக்ஸுக்கு இடத்துல என்ன போட்டுருவீங்க 2 போட்டுருவீங்க. ஸோ 3 × 2 ப்ளஸ் 2 × y இருக்கிறது என்ன போடுவீங்க 3 போடுவீங்க. ஸோ 2 × 3 divided by 9x + 5y. ஸோ 9 × 2 ப்ளஸ் 5 × 3. ஸோ உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 32 6 ப்ளஸ் 23 6 தான், டிவைட் பை 92 18 ப்ளஸ் 13 15. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். ஸோ 15 15 30 ப்ளஸ் 3 எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 33 கிடைக்கும். சரியா? ஸோ ரேஷியோ அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ டிவைட் பண்ண முடியுதோ அவ்வளோ டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 4 3 12, 11 3 33. சரி, அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 4/11 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ 4/11 வந்து ஆப்ஷன் 2ல இருக்கு, நம்ம என்ன பண்ணிடலாம், இதை சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a/b = 2/3, b/c = 4/5 எனில் a + b ரேஷியோ b + c இதோட வந்து வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா a/b வந்து 2:3, அதே மாதிரி b/c வந்து 4:5. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே பிக்கு வந்து 4 இருக்குது. நம்ம அப்போ எதுவுமே நம்ம அப்ளை பண்ண முடியாது, அப்படிதானே? எது அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி கொடுத்துட்டாலே ஏபிசி அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா மொத்த டேம் வந்து ஏபிசின்னு இருக்கு. இப்படி கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாடல் 1 படி a/b/c வந்து நீ வந்து கண்டுபிடிச்சிடணும். சரியா? a/b/c வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a/b வந்து என்ன இருக்குது 2:3 இருக்குது. சி தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்க வேல்யூ போடுவீங்க, 3 போட்டுருவீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா b/c வந்து 4:5 இருக்குது. b/c எவ்வளோ இருக்குது 4:5 இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க வேல்யூ தெரியாது, அப்போ என்ன போட்டுருவீங்க 4 போட்டுருவீங்க. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 × 4 8 கிடைக்கும், 3 × 4 12 கிடைக்கும், 3 × 5 எவ்வளோ கிடைக்கும் 15 நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும் 8, பியோட வேல்யூ வந்து என்னது 12, சியோட வேல்யூ வந்து என்னது 15. இதை என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. a + b ரேஷியோ b + c. சரி, அப்போ ஏயோட வேல்யூ 8ஆ பாருங்க, ஏயோட வேல்யூ வந்து 8ஆ, பியோட வேல்யூ வந்து எவ்வளவு 12, ரேஷியோ b + c வந்து என்னது 12 + 15. ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 20 ரேஷியோ 12 + 15 நமக்கு எவ்வளோ இருக்கும் 27 இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கும் 20:27 இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 நம்ம என்ன பண்ணிடலாம் சூஸ் பண்ணிடலாம். இந்த 4th கொஸ்டின் பாருங்க, x/y = 3:4 எனில் 5x - 2y / 7x + 2y இன் மதிப்பு காண்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. இதை பாஸ் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க, ஆன்சரை மட்டும் செக் பண்ணுங்க. சரியா? கவனிங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 போடுவீங்க, ஒய்யோட வேல்யூ என்ன போடுவீங்க 4 போடுவீங்க. சரியா? அப்போ 5x அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க 5 × 3 மைனஸ் 2y என்ன போடுவீங்க 2 × 4 divided by 7x + 2y. அப்போ 7 × 3 ப்ளஸ் 2 × 4. அப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 5 3 15 மைனஸ் 2 8 டிவைட் பை 7 3 21 ப்ளஸ் 2 8. சரியா? அப்போ 15லேருந்து நீங்கள் 8 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். 21 + 8 எவ்வளோ கிடைக்கும் 29 கிடைக்கும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும்
7/29 நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாவே போட்டுடலாம். 5th क्वेश्चन பாருங்க. 3x plus 5 is equal to 3x plus 5 divided by 5x minus 2 is equal to 2/3 எனில் x இன் மதிப்பு காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ண போதும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 into 3x plus 5 is equal to 2 into 5x minus 2. சரி, அப்போ இது உள்ளாடி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 9x, இது நீங்க உள்ளாடி மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது உள்ளாடி மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 9x plus 15 is equal to 2 into 5 கிடைக்கும் 10x minus 2 into 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 9xல இருந்து இந்த 10x நீங்க கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1. அதாவது 9x minus 10x is equal to -4 minus 15 நமக்கு இருக்கும். சரியா? அப்போ 9xல இருந்து -10x கழிச்சா -x, -4 minus 15 நமக்கு எவ்வளவு இருக்கும்? -19 இருக்கும் கூட்டம் போது. அப்போ -1 மைனஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ x ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 19 இருக்கும். சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? இதோட 19 இருக்கும். சரியா? இந்த மாடல் 4 பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி மாடல் 1 2 3லாம் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கனாலே இந்த மாடல் 4 என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம மாடல் 10 வரைக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. 5 6 எல்லாமே நம்ம சீக்கிரமா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்றது இல்லை, ஒரு கமெண்ட் பண்றது இல்லை. சரியா? ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளோட சேனலும் க்ரோ ஆகும். உங்களை மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ எனக்காக அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.